நம் உடம்பை இறைவன் படைக்கும் போது நம்முடைய உடம்பின் பின்புறத்திலே அமைந்திருக்கின்ற முள்ளந்தண்டில் 7 சக்கரங்களை வைத்து நம் உடம்பை படைத்திருக்கின்றான். தலையின் உச்சியிலிருந்து வயிற்றின் அடிப்பகுதி, இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கின்ற இந்த முள்ளந்தண்டுக்குள்ள சம நேர்கோட்டில் இந்த 7 சக்கரங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த 7 சக்கரங்களுக்கும் நம்முடைய உடம்பின் பல உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கின்றது. இந்த 7 சக்கரங்கள் சமனாக இயங்குகின்ற பொழுது, ஒரு சீராக இயங்குகின்ற பொழுது, நம்முடைய உடலின் பல உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுகின்றது, ஆன்மீக சக்தியை பெற முடிகின்றது. அதையும் தாண்டி இந்த உலகத்து செல்வங்களை பெறக்கூடிய வழியையும் பெற்றுக் கொடுத்து ஒரு சிறப்பான ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை பெறக்கூடிய சக்தியை இந்த 7 சக்கரங்களும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த 7 சக்கரங்களையும் கவனம் செலுத்துகின்றவர்கள், அதிலே தியானம் செய்கின்றவர்கள், இந்த 7 சக்கரங்களையும் தேவைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு சக்கரமாக நகர்ந்து தியானம் செய்ய பழகி கொண்டவர்கள் உடம்பில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தெரிந்து கொண்டவர்கள். பண்டை காலகட்டங்களில் முனிவர்கள், ருஷிகள், சித்தர்கள், யோகிகள் இவர்கள் இந்த 7 சக்கரங்களையும் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப தியானம் செய்கின்ற பொழுது சக்கரங்களுடைய நிலையை அந்த இடத்திலே தங்களுடைய எண்ணத்தை குவித்து தியானம் செய்து அந்த சக்கரமும் அதோடு தொடர்புட்ட உறுப்புகளையும் பலப்படுத்தி உறுப்புகளை ஆரோக்கியப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வையும் 7 சக்கரங்களை சமப்படுத்துகின்ற பொழுது ஆன்மீக பலத்தையும் இந்த உலகத்தினுடைய செல்வத்தையும் இவர்கள் பெற்று நிறைவோடு வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்போ அந்த 7 சக்கரங்களையும் எப்படி இயக்குவதென்ற ஒரு கேள்வி வரும். அது பிரதானமாக மூச்சு பயிற்சி செய்கின்ற பொழுது, அதிலேயும் மூச்சு பயிற்சியில் கும்பகம் செய்கின்ற பொழுது, வயிற்றிலேயே பிடித்து வைக்கின்ற பொழுது, அதே போல் மூச்சை முழுமையாக வெளியிடுகின்ற பொழுதும் ஒரு குறிப்பிட்ட அமைதி, உள்ளார்ந்த வெளி அமைதி, மன அமைதி ஏற்படுகின்ற பொழுதும் இந்த 7 சக்கரங்கள் இயங்கத் தொடங்குவதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு மூச்சு பயிற்சி அதனுடைய ஒரு வழியாக இருக்கின்றது. மூச்சு பயிற்சி செய்கின்ற பொழுது சக்கரங்கள் வைப்ரேட் பண்ணுவதை உணர்ந்து கொள்ள முடியும். காலப்போக்கிலே அந்த சக்கரங்களுடைய அதிர்வுகளை வைத்து எங்களுடைய எண்ணங்களை எந்தெந்த சக்கரத்தில் வைக்க வேண்டும் என்பதை நம்ம வைத்து அதை தியானம் செய்ய முடியும். இது ஒரு நீண்ட கால பயிற்சியில் வெற்றி அடையக்கூடிய முறையில் அமைந்திருக்கும். நம்ம 7 சக்கரங்களை பற்றி பார்ப்போம். முதலாவது மூலாதார சக்கரம். இந்த மூலாதார சக்கரம் நம்முடைய உடலில் முதுகு வடத்துக்கு அருகில் இருக்கின்ற இந்த சக்கரம் நம் உடலையும் மனதையும் உயிரையும் இந்த பூமியோடு இணைக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. இது 7 சக்கரங்களுக்குள்ளும் அடிப்படையும் பிரதானமான சக்கரமாக இருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த சக்கரம் இந்த பூமியோடு தொடர்பை ஏற்படுத்தி இந்த பூமியிலிருந்து ஆற்றலையும் சக்தியையும் பெற்றுக்கொள்கின்றது. இந்த சக்கரம் மூலமாகத்தான்
இந்த பூமாதேவியில் இருக்கின்ற இணைப்பை உறுதிப்படுத்தி நமக்கு வேண்டிய அனைத்து ஆன்மீக பலங்களை பெறக்கூடிய ஒரு சக்கரமாக இருக்கின்றது. இந்த சக்கரத்தினுடைய நிறம் சிகப்பு கலர். ரெண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம். இது நமது உடலில் வயிற்று பகுதியில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சரியாக சொல்லப்போனால் தொப்புளுக்கு சற்று கீழே அமைந்துள்ள இந்த சக்கரமானது மனித உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய உணர்ச்சிகள், இமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு இடமாக இந்த சக்கரம் இருக்கின்றது. இந்த சக்கரத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பல உடலுக்கு முக்கியமான பங்கு வகிக்கின்ற செயல்பாடாக நம்முடைய பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய சுரப்பியாக இந்த சக்கரம் இருக்கின்றது. அதனால தான் சொல்லுவார்கள், திருமணம் முடித்தவர்கள் எந்த சக்கரத்தின் மேலே தங்களுடைய உயிரை வைத்து தியானம் செய்து வந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சக்கரத்தினுடைய நிறமானது ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு நிறத்தில் இந்த சக்கரத்தை சொல்லுகின்றார்கள். அதே போல் மூன்றாவது சக்கரம் மணிப்பூரகம். இந்த மணிப்பூர சக்கரமானது சோலார் ஃப்ளெக்ஸஸ் என்றும் இதற்கு பேர் உண்டு. இது சுவாசனத்தை போன்று தொப்புளுக்கு சற்று மேலே இருக்கின்றது. இந்த பகுதியில் இருந்துதான் உடல் இயக்க சக்தி உடலெங்கும் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இரைப்பை, கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல் ஆகியவை இந்த மணிப்பூர சக்கரத்தோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கின்றது. இந்த சக்கரமானது நமது சுய ஒழுக்கம், சுய தன்னம்பிக்கை, அதே போல் நம்முடைய வெற்றி, நாங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய சக்தியை கொடுக்கிற ஒரு சக்கரமாக இருக்கின்றது. இந்த சக்கரத்தினுடைய நிறம் மஞ்சள் நிறம். அடுத்த சக்கரம் அநாகதம். இது இருதய சக்கரம் என்று அழைக்கப்படும். இந்த சக்கரமானது நமது நெஞ்சு பகுதியில் இருக்கின்றது. இது காதல், அன்பு, நட்பு, பண்பு, உண்மை போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்கரமாக இந்த சக்கரம் இருக்கின்றது. இந்த சக்கரத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் தைமஸ் சுரப்பி. இதனுடைய செயல்பாடு இருப்பது இருதயம், நுரையீரல்கள், இரத்தோட்டம், கல்லீரல் ஆகியவை இந்த சக்கரத்தோடு தொடர்புடைய உறுப்புகளாக இருக்கின்றது. இதனுடைய நிறம் பச்சை. இந்த சக்கரத்தினுடைய நிறம் பச்சை. அடுத்த சக்கரம் விசுதி சக்கரம். அஞ்சாவது சக்கரமான இந்த சக்கரம் மனிதனுடைய தொண்டை பகுதியில் அமைந்திருக்கின்றது. உங்களை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ள உதவும் வகையிலான இந்த சக்கரம் அதனுடைய பயன்பாட்டத்தையும் செய்து வருகின்றது. உங்களுடைய பேச்சு திறனை அது அதிகரிக்கின்றது அல்லது கட்டுப்படுத்தி உங்களுடைய இயல்புக்கேற்ற மாதிரி செயல்படுகின்றது. இது தைராய்டு சுரப்பி என்ற சுரப்பியை ஒழுங்குபடுத்துகின்றது. குரல் வளை, மூச்சுக்குழல், உணவுக்குழல், கைகள் எல்லாமே இந்த சக்கரத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய நிறம் நீல நிறம். அடுத்து ஆக்ஞா சக்கரம். இதை நெற்றிக்கண் சக்கரம் என்று சொல்லுவார்கள். இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் சற்று மேலாக அமைந்திருக்கின்றது. பியூட்ரி கிளான்ஸ் சொல்லப்படுகின்ற சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது.
மூளை, கண்கள், மூக்கு, காதுகள் ஆகிய உறுப்புக்கள் இதன் கட்டுப்பாட்டில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சக்கரத்தினுடைய நிறமானது இண்டிகோ நிறத்தினை கொண்டிருக்கின்றது. அடுத்த சக்கரம் சகஸ்காரம் என்ற சக்கரம், இதற்கு தாமரை சக்கரம் என்ற பெயரும் உண்டு. இது உச்சந்தலை பகுதியில் அமைந்திருக்கின்றது. 7வது சக்கரமான இது இருப்பதிலேயே மிகவும் வலிமையான சக்கரமாகும். சாதாரண மனிதர்களால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த சக்கரம் இருப்பதில்லை. இது உச்சந்தலை இருக்கும் இந்த சக்கரமானது நம் உடலின் ஆற்றலை வானத்திலிருந்து பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்ற சக்திகளை இது ஈர்த்து பெற்றுக்கொள்கின்ற தன்மை பெற்றது. இந்த சக்கரத்தின் மூலமாகத்தான் புத்தர் நிர்வாண நிலையை அடைந்தார். இந்த சக்கரத்தின் மூலமாகத்தான் ஒருவன் ஞானம் பெற முடியும். பிரபஞ்சத்துக்கு நமக்கும் உள்ள தொடர்பினை இந்த சக்கரம் இணைத்து கொள்ளுகின்றது. பீனியில் சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மூளையினுடைய மேல் பகுதி இதனுடைய ஆதிக்கத்துக்குள் உட்பட்டிருக்கின்றது. இப்படி மனிதனுடைய உடம்பில், குறிப்பாக முள்ளந்தண்டு பகுதியில் 7 சக்கரங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை சமனான முறையில் செயல்படுத்தி ஒவ்வொரு சக்கரத்திலையும் எங்களுடைய உயிரை நிறுத்தி தியானம் செய்து வருகின்ற பொழுது ஆரோக்கியமான வாழ்வையும் நீண்ட ஒரு ஆயுளையும் ஆன்மீக பலத்தையும் முக்தி நிலையையும் இன்னும் இந்த உலகத்துக்கு, உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வ செழிப்புகளையும் ஈர்க்கக்கூடிய சக்தியையும் இந்த 7 சக்கரங்களும் நமக்கு கொடுக்கின்றது. இதை செயல்படுத்தி பாருங்கள். கொஞ்சம் தியானம் செய்து பாருங்கள். சக்கர தியானம் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்களையும், எவ்வளவோ நிறைவையும், எவ்வளவோ வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ள கூடியதாக அது நமக்கு கொடுக்கும். நன்றி.